உங்கள் வீட்டில் தயிர் இருக்கா? இந்த மாதிரி ஒரு தடவை கர்ட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணியில் 2 கப்பு சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கர் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பாக்கெட் தயிர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா ஊற ஊற்றின தயிரும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டப்பா தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட மோர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கலந்து விட்டுறலாம். சோறில் உப்பு இருக்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கிறங்க. இப்போ தயிர் சாதத்துக்கு தாளிச்சிடலாம். ஒரு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 3 போட்டுக்கலாம். தாளிப்பு கருகிராமல் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், க்ரீமியான ஒரு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கர்ட் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.